ஊர் பேரை சொன்னா பெருமாளை சொன்ன மாதிரி உங்க அப்பா பட்டாச்சாரிக்கும் ஊர்ல பந்துமித்ராளுக்கும் பேரன் பிறந்த சுப செய்திய விண்ணப்பிக்க நீ நான் சொல்லாமையே எல்லாத்தையும் தெளிவா செய்வேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன் தம்பியாச்சே, எள்ளுனா எண்ணெயா நிப்பியே. பாத்து இன்னும் எத்தனை நாளைக்கு இது நடக்குதுன்னு பாத்து. இப்ப சந்தோஷம் தானே அத்தை? உங்க மடியில கிடக்க ஒரு குழந்தைய பெத்து கொடுத்திருக்கேன். மாங்காய் பழுத்தா மடியில வைக்கலாம், தோப்பானதுக்கு அப்புறம் மடியில வைக்க முடியுமா? வரிசையா 2 3 இருக்க வேண்டிய இடத்துல ஒன்னையாவது பெத்து கண்ணில் காட்டி பேரை காப்பாத்திக்க. உங்க கோரிக்கையே என் பிரார்த்தனை. எப்படியோ நல்லபடியா பெத்து நான் பொழைச்சிட்டேன். பெத்தையோ பொழைச்சியோ, இந்த தடவை நான் ரொம்ப திடமாவே டிசைட் பண்ணியிருந்தேன். நம்ம ஊர் சடகோபன் பொண்ண ஜாதகம் பார்த்து முடிவே பண்ணிட்டேன். உனக்கு மாசம் ஜீவனாம்சத்தை கொடுத்துட்டு என் மகனுக்கு வேற கல்யாணம் செஞ்சு வச்சு பேரம் பேத்தி எடுக்கிறது. மலையில விளைஞ்ச மூலிகை ஆனாலும் பொறல்ல தானே மசியணும். அப்படி நடக்காம என்ன, தெப்பக்குளத்தாழ்வார் கோயிலடி கல்யாண பெருமாள் தான் காப்பாத்தி இருக்கார். ஆ, சரியான நேரத்துல ஞாபகப்படுத்தினேன். ஊர் பேரை சொன்னா பெருமாளை சொன்ன மாதிரி உங்க அப்பா பட்டாச்சாரிக்கும் ஊர்ல பந்துமித்ராளுக்கும் பேரன் பிறந்த சுப செய்திய விண்ணப்பிக்கணும். என்னம்மா இது? பெரியம்மா இப்படி பேசிட்டு போறாங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம வெத்து உடம்பு, அதுவும் பச்சை உடம்பு, அதுக்கு வலிக்கும்னு அதுக்கு தெரியாது? அவங்களும் புள்ள பெத்தவங்க தானே. அது பேசுற பேச்சு என்னாலே பொறுக்க முடியலையே. எப்படிமா நீங்க பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க? பண்ண பாவத்தை அனுபவிச்சு தானே தீரணும். வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசிடலாமா? அவா பேசல, அவா இடுப்புல இருக்கே சாவி கொத்து, அது பேசுறது. பல கோடிக்கு திறவுகோல். ஒரு தடவை அந்த சாவி கொத்து என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நான் பேசுவேன். நான் அக்கா, நீங்க சொல்ல வந்த விஷயத்தை முன்னாடியே செஞ்சாச்சு. பத்மாவதி ஆத்துக்கும் நரசிம்மாச்சாரி மாமாவுக்கும் க்ஷேமமா பிரசவம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த சொல்லியாச்சு. தாயும் செய்யும் நலன்ற தகவல் போய் சேர்ந்தாச்சு. இனிமே என்ன செய்யணும்னு சொல்லு. அதான் என் தம்பி, விஷயத்த சொல்றது பெருசில்ல, சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். அதுவும் தவிப்புல இருக்கிறவாளுக்கு நல்ல வார்த்தைகள்ல மெசேஜ் கொடுக்கணும். அதுக்கு சின்ன திருவடி அனுமார் மாதிரி சமயோஜித வாக்கு சாமர்த்தியம் வேணும். என்னம்மா மாமாவையும் அனுமாரையும் லிங்க் பண்ற? சீதா பிராட்டி ரொம்ப கவலையோட அசோகவனத்துல ராவண யுத்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணா. தாயார் பாவம் பரம சாது, ராமரை நினைச்சுண்டு உருகி உருக்குலைஞ்சிருக்கா. ராவணனை அழிச்சு ராமர் ஜெயிச்சார். இந்த தகவலை சீதா பிராட்டிக்கு சொல்றதுக்கு சொல்லின் செல்வர் மாருதியை அனுப்பினா. அவர் சீதையோட சுபாவம் தெரிஞ்சு ஒரே வரியில சகல விஷயத்தையும் சொல்லிட்டார்.
என்ன ஒரே வரி? ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீனா தாயார், தாயே ராமனுக்கு வெற்றி தருவாள். அதனாலதான் எது எழுத ஆரம்பிச்சாலும் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதிட்டு எழுதணுங்கிற சம்பிரதாயமே வந்தது. அப்படி எழுதுறப்போ சமயோஜித புத்தி, வாக்கு வன்மை, சமாளிக்கிற சாமர்த்தியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். உங்க அம்மாவை நான் கைப்பிடிச்ச நாள்ல இருந்து நான் எவ்ரி செகண்ட் ஸ்ரீராம ஜெயம் சொல்றதுனால தான் சர்வைவ் ஆயிட்டு இருக்கேன். அது தெரிஞ்ச கதை தானே. சுதா, ஆத்துல சுபகாரியம் நடந்திருக்கு. வேலைக்காரர்களுக்கெல்லாம் 1 மாசம் சம்பளம் போனஸா கொடு. அப்படியே மாமா, இந்த நல்ல காரியத்துக்கு காரணகர்த்தாவான எனக்கும் ஒரு 10,000 ரூபாய் தள்ளுங்க. கொடுத்து தொலை. செலிப்ரேட் பண்ணணும்னு உடனே ஞாபகத்துக்கு வருது. அக்கா ப்ளீஸ், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உன் மன அழுத்தத்தெல்லாம் மறந்துட்டு பேரம் பிறந்த சந்தோஷத்தை ஹாப்பியா கொண்டாடு. உனக்கு இருக்கிற பிளட் பிரஷர், மன அழுத்தம் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு உன் முகத்துல சந்தோஷத்தை மட்டும் பார்க்கணும். ப்ளீஸ் இல்லடா, ஹாப்பியா இரேங்கா. ஸ்மைல். பெருமாளே, என் பொண்ணு பத்மாவுக்கு எல்லாரும் ஏசும்படியா ஒரு புழு பூச்சி கூட இல்லாம இருந்தா. ஆனா இப்போ அவளுக்கு ஒரு சந்தான பாக்கியத்தை கொடுத்துட்டேன். இந்த செய்தியை கேட்கிற வரைக்கும் கூழி குறுகி ஒரு குத்தவாளியாவே நடந்துட்டு இருந்தேன். ஆனா அவளுக்கு ஒரு சந்தான பாக்கியத்தை கொடுத்து என் குடும்பத்து மானத்தை கப்பலேறாம காப்பாத்திட்டிய பெருமாளே. ரங்கநாயக்கி அம்மா குடும்பத்துல என் பொண்ணு செக்கில மாட்டின்ற எல்லாம் தவிச்சுட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவமானத்தையும் காப்பாத்திட்டிய பெருமாளே. பெருமாளே, எல்லாம் உன்னுடைய பாக்கியம் பெருமாளே. என்ன பட்டாச்சாரி சுவாமின்னு பத்மாவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு சுவாமிக்கு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் எழுதிட்டு இருக்கிற? அதுக்கு ஆனந்த கண்ணீராது. ஆமா வை. அது போட்டோம், ஆத்து வாசல்ல கோலம் போட சொல்லிட்டீரா? எல்லாத்துக்கும் சக்கரை கொடுக்க சொல்லிட்டீரா? சொல்லியிருக்கேன் நரசிம்மா. ஏன் போய் கூணு குறுகிறீர்? உம்மா வாரிசு 100 கோடிக்கு அதிபதி. இப்போ 1000 தான் இருந்தாலும் அது ரங்கநாயக்கி அம்மாவோட குழந்தையாச்சே. விட்டு கொடுப்பீரா? சம்பந்தியாச்சே. இருந்தாலும் அந்த கிழவிக்கு நெய்ப்பந்தம் முடிக்க ஒரு பந்தம் வந்துட்டு தோணும். நரசிம்மா, ஏதாவது அபசகனமா தத்து வித்துட்டு பேசாத. இது உமக்கு அபசகுணம், எனக்கு சுபசகுணம். तव नाम वदामि सदा नृहरे नामस्मरणधन्योपायं न हि पश्यामि भवदरणे वेदोदारविचारमते सोमकदानवसंहरणे मीनाकारशरीरनमो हरभक्तं ते परिपालय मां मन्तानचलाधारणहेतो देवासुरपरिपालनभो कूर्माकारशरीरनमो हरभक्तं ते परिपालय मां. பாத்திரா ஓய் பட்டாச்சாரி குழந்தைய? நரசிம்மா, நாம பெருமாளை எஜமான தானே நினைச்சிட்டு இருக்கோம். இவோ தான் ஆத்துக்காரா வரிச்சுட்டு பாடுறா ஓய். பொட்டுக்கெட்ட சமுதாயம் ஒன்னும் அவ ரங்கடியே கணவனா மனசுல பதிய வச்சுட்டு இருக்கா. இது மனசுலயும் அப்படித்தான். ரங்கன் தான் கணவன் இவ மனசுலயும் வரிச்சுட்டு இருக்கா. அது ஒண்ணுல காணோம். அன்னைக்கு அப்பா துளசி என்ன பண்ணிருந்தாலோ அதை இன்னைக்கு கிருஷ்ணா பண்ணிட்டு இருக்கா. நரசிம்மா, எவ்வளவு அழகா பாடுறா பாத்தியா? இது கீதாச்சாரமா? எனக்கு தெரியாது, அதனால சொன்னேன். ஐயங்காரா பிறந்து தொலைச்சிட்டேன். ஆமா, உமக்கு 4000 தெரியுமோ? எனக்கு இந்த வண்டிக்காரன் கண்ணாயிரத்தை தெரியும், வேற யாரையும் தெரியாது. ஏங்கானோ 1 2க்கு நானே கடந்து அல்லாடி நீ கடிச்சிட்டு இருக்கேன். இதுல 4000க்கு எங்க போறது?
தாத்தா அசட் தாத்தா, மாமா கேட்கறது 4000 திவ்ய பிரபந்தம். திவ்ய பிரபந்தலாம் நேக்கு எப்படி தெரியும்? எதுவும் தெரிஞ்சுக்காதீங்கோ மக்கு தாத்தா. குழந்தை நல்லா சர்டிபிகேட் கொடுத்தா ரொம்ப திருப்தி. அதை விடு நரசிம்மா. ஆ, நம்ம ஊர்ல எல்லார் ஆத்துலயும் மல்லிச்செடி பட்டு போச்சு. ஆனா இவன் ஆத்துல மட்டும் பூத்து குலுங்குறதுடா. துளசி பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். அவன் வயித்துல இப்படி ஒரு சமத்து சக்கரை குட்டி பிறந்திருக்கு. வாரிசு வந்திருக்குன்னு வாய் நிறைய சொன்னீரே, இதுவும் ஒரு வாரிசு தான் ஐயா. முக்கியமான வாரிசு. துளசி செஞ்ச புண்ணியம் வந்திருக்கு. அது ஒண்ணும் இல்ல குழந்தை. அந்த ரங்கனோட அந்தரங்கம் உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஆனா உன்னோட அந்தரங்கம் எனக்கு தெரியும்டி. நீ எப்படியோ இருக்க வேண்டியவ. உன்னை நினைச்சு பார்க்கலையேடி. என்ன மாமா பேருனா? ஆமாண்டிம்மா. அம்மாடி, முன்னாடி எல்லாம் அடையாளத்துக்கு கோடி வீட்டு பத்மான்னு சொல்லுவா. இப்ப கோடீஸ்வரம் பத்மான்னு சொல்ல போறா. அவ்வளவுதான். எல்லாம் அந்த பகவான் கண்ணை மறைச்சு நிக்கிறாரு. ஓர கண்ணால பாத்துட்டா லோகத்துல எது வேணாலும் நடக்குண்டி. அப்பா சந்தோஷம் தானே ஆ. கிருஷ்ணா? கூப்பிடு மாமா கிட்ட. யார் பேர்ல அர்ச்சனை பண்றது? சுதர்சன பெருமாள் பேர்ல. பேர்ல. அதான் சுவாமி சுதர்சனம். பண்ணுங்க. என்னடா என்ன என் தங்கத்துக்கு சாம்பிராணி போக போடுறாங்களா? என் செல்லத்துக்கு சாம்பிராணி போக போடுறாங்களா? என் பட்டுக்குட்டி குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டா. ஹலோ. ஹலோ. என் செல்லக்குட்டி powder என்ன போடுமா? அழகா இருக்கா பாத்தியா? ஏய், கழிச்சட. குழந்தை பார்த்து சாம்பிராணி போக தலையில பற்ற போடுது. சுதர்சா. சொல்லுக்கா. வைங்க. ஏய், ஒரு நிமிஷம் இருடா. பாத்தடி, உனதானே சொல்றேன். புரியல உனக்கு? எருமை மாடு. டேய், குழந்தையோட தொட்டில் விழா அழைப்புக்கு இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவளெல்லாம் நானே நேர்ல பார்த்து சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ என்ன பண்றேன்னா ஸ்ரீயோட மாமனார் இருக்காரு, அதான்டா என் சம்மந்தி ராமானுஜ பட்டாச்சாரி. அவருக்கு அழைப்பு சொல்லணும். தெரியும்க்கா, நான் சொல்லிடுறேன். இப்ப இருக்கிற வேலையில என்னால நேர்ல போய் சொல்ல முடியல. எல்லாருக்குமே வேலை இங்க சரியா இருக்கு. அதனால அவளை கூப்பிடுற வேலையெல்லாம் நீயே பாத்துக்கோ. ஒரு நிமிஷம். ஏய், ஐயோ, ஒன்னதானே சொன்னேன். கண்ணுல உனக்கு பார்த்து செய்ய மாட்டா குழந்தை. அதனால நீ என்ன பண்ற? சொல்லுக்கா. இது பாருடா, நரசிம்மனுக்கு முதல்ல போன் போடு. பட்டாச்சாரி வீட்டுல சொல்ல சொல்லு. சரிக்கா. டேய், நரசிம்மனுக்கு தனியா கான்டாக்ட் நம்பர் கிடையாது. அங்க பக்கத்துல எஸ்டிடி பூத்ல சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அவளே சொல்லிடுவா. சரிக்கா, அப்படியே சொல்லிடுறேன். இது பாருடா, நீ நரசிம்மன்ட்ட சொன்னாலே போறோம். அவனுக்கு தெரியும் யார் யார கூப்பிடணும்னு. அவனே எல்லாருக்கும் போய் சொல்லிடுவான். சரிக்கா. டேய், ஒரு நிமிஷம் இருடா. ஏண்டி, உங்ககிட்ட தானே சொன்னேன், மாடு மாதிரி கேட்டுட்டு இருக்கியே. குழந்தைய ஒழுங்கா பாத்துக்க தெரிஞ்சா பாத்துக்கோ, இல்லைன்னா என்கிட்ட கூட. குழந்தைய பாத்துக்கிற லட்சணத்தை பாரு. இத பாருடா, யாரையும் விடாம எல்லாரையும் போய் அழைக்க சொல்லு. சரிக்கா. இங்க பாருடா, ஒருத்தரையும் விடக்கூடாது. புரியுறதா? சரிக்கா. என்னோட குல பெருமை எல்லாருக்கும் தெரியணும். நீ நான் சொல்லாமையே எல்லாத்தையும் தெளிவா செய்வேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன் தம்பியாச்சே, எள்ளுனா எண்ணெயா நிப்பியே. பாத்து இன்னும் எத்தனை நாளைக்கு இது நடக்குதுன்னு பாத்து. பெருமாளே, நீயே உலகம்னு எங்க அப்பா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு.
4 பொண்ணை பெத்து வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு உனக்கே தெரியும். தாய் இல்லாத எங்களுக்கு அவர்தான் தாய். அவர் மனசு கஷ்டப்படுற ஒரே ஒரு விஷயம் எங்க அக்கா வைஷ்ணவிக்கு எந்த வகையிலயும் பொருத்தம் இல்லாத எங்க அத்தையும் பேர வேற எந்த ஒரு வழியும் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவ குடும்ப வாழ்க்கை நல்லாவே இல்லை. இது வரைக்கும் அவளுக்கு குழந்தையும் இல்லை. என்னோட 2வது அக்கா பத்மாவதி அதிர்ஷ்டக்காரி, பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை. அத காரணம் காட்டி அவ மாமியார் ஆத்துல அவளை தள்ளி வச்சிடுவாளோன்னு எங்க அப்பாவும் நாங்களும் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ அவளுக்கும் பிள்ளை பிறந்துருச்சு. எங்க குறைய நீ நிறைவேற்றி வச்சுட்ட. அதனால ஏன் வேண்டுதல நான் நிறைவேற்ற போறேன். அதை நீ ஏத்துக்கணும். அம்மாடி, உங்க அக்கா மேல நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறது நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடிமா. புக்காத்துல இருந்து பிறந்தாத்துக்கு போனப்ப கூட கூட யாராவது வந்தாலே வேத்து மனுஷாளா நினைக்கிற இந்த உலகத்துல உங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறத நினைச்சு நாள் பூரா பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கிறத நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குமா, பெருமையா இருக்குமா. அம்மாடி, நட சாத்துற நேரமாச்சு. இரு, தேர்த்தம் தர விரதத்தை முடிச்சுன்னு ஆத்துக்கு போலாம். ஆ, பேஷ் பேஷ், நன்னா தாளம் போடுறேன். நேரா திருவையாறு போங்கோ, நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஏண்டா நிஜமாவே சொல்ற? அட போங்கப்பா, நீங்க ஒண்ணு காமெடி பண்ணிண்டு. என்னப்பா ஆபீஸ்க்கே இன்னைக்கு வரல? ஏன் இப்படி பண்ணிட்டேல்? ஏகப்பட்ட வேலை பெண்டிங் ஆயிடுத்து. ஃபைல பார்க்கணும், செக்ல கையெழுத்து போடணும், லேபர்ஸ்க்கு சேலரி கொடுக்கணும், ஒரே டென்ஷன் ஆயிடுத்துப்பா. டேய், என் பேரனோட ஆத்துல நன்னா விளையாடிட்டு இருந்தேன். டைம் போனதே தெரியல, அதான் நான் அங்க வரல. அப்போ இனிமே ஒண்ணு செய்யுங்க, ஆத்துலயே ஒரு சேரை போட்டுட்டு சேர்மன் வேலை பாத்துங்க. நான் ஆபீஸ் போய் எம்டி வேலையை கவனிச்சுக்கிறேன். டே, இது காமெடியா தானே சொன்னேன், சீரியஸா இல்லையே? ஏன்னா இது உங்க அம்மா காதுல விழுந்ததுன்னு வச்சுக்கோ, பேயாட்டம் ஆடிடுவாடா. ஐயோ அப்பா, நான் காமெடியா தான்ப்பா சொன்னேன். நீங்க வேற என்ன மாட்டி கொடுத்துட போறேன். உங்க ஆபீஸ்ல எனக்கு வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்தா கூட கொடுங்க, ஆனா அந்த சேர்மன் வேலை மட்டும் வேணாம். யாருப்பா அந்த சேர்மன் வேலையை பாப்பா? பாதி ஆயுசு மீட்டிங் போட்டே போயிடும். ஆளை விடுங்க சாமி. ஏய், அக்கா, ஆபீஸ்க்கு தயிர் சாதம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டுமா. மாங்காய் ஊறுகாய் மறக்கலையே. மாங்காய் ஊறுகாய் இல்ல, எலுமிச்சங்காய் ஊறுகாய் தான் இருக்கு. சரி, சீக்கிரம்க்கா, லேட் ஆயிடுத்து. தோ வந்துட்டேன். இந்தா பிடி. 2 தோசை இருக்கு, கடகடன் சாப்பிட்டுட்டு போயிடு. வேண்டாம்க்கா, இப்பவே லேட் ஆயிடுத்து. 9:30 மணிக்கு பஸ் விட்டனா அப்புறம் 10:05க்கு தான் பஸ். அப்புறம் ஆபீஸ்க்கு லேட்டா போனேன்னா ஒண்ணு மேனேஜர் திட்டுவா, இல்ல 6 நாள் சம்பளத்தை கட் பண்ணிடுவா. வேண்டாம்க்கா, நான் கிளம்புறேன். இரு, இப்படி ஓடி ஓடி ஒழிச்சு என்ன பண்ண போற? சாப்பிடாம சாப்பிட்டுட்டு தான் போற. காட்டு. ஐயோ, லேட் ஆயிடுத்துக்கா. நாளைக்கு உடம்பு முடியாம வந்தா யார் என்ன பண்றது? இந்தா போதும். இரு, தொடச்சுக்கோ. சரி, கிளம்புறேன். ஆமா, ம். உன் மூக்குத்தி எங்க காணோம்? ஆமா, நீ பாத்தியா? என்ன கேட்டா? நேத்து ராத்திரி இருந்தது, இன்னைக்கு காத்தால இல்லைன்னா அதுக்கு காரணம் அத்திம்பேர் தான். ஆமாண்டி, கதல குளிக்க பொறிச்ச கழட்டி வச்சேன். அவர்தான் இருந்தார். வந்து பார்த்தா சொல்லிட்டாம கூட போயிட்டார். யூஸ்வலா நம்ம ஆத்துல நடக்கிற வேலைதான். நான் வரேன். வைஷ்ணவி அக்கா, நீங்க கொஞ்சம் அத்திம்பேர் விஷயத்துல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். மாமா சாப்பிட்டேலா? நான் சாப்பிடுறது இருக்கட்டுண்டி, அங்க உன் தோப்பனா தங்கை எல்லாம் வயிறார சாப்பிடலாம் நினைச்சு பாத்தியோ? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏண்டி, இந்த ஆத்துக்கு மாட்டுப்புனா எதுக்கு வந்த? இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டா சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். அது மட்டும்தான் உன் எண்ணமா? சரியா சொல்லுடி, அது மட்டும்தான் உன் எண்ணமான்னு? இல்ல மாமா,
ஒரு பணக்கார குடும்பத்துல வாக்கப்பட்டா பணக்காரியாகி என் கூட பிறந்தவாளுக்கெல்லாம் ஏதாவது ஒத்தாசை பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த கல்யாணத்துக்கு என் கழுத்தை நீட்டினேன். ஒத்தாசை ஏதாவது பண்ணியோ? ஐயோ, அந்த ரங்கநாயகி தான் நச்சரிச்சுட்டே இருக்காளே. நான் என்னமோ கல்யாணம் ஆகி என் வலது காலை எடுத்து வச்ச பாட்டேனே, என் மாமியார் தான் இடுப்புல இருந்த சாவி கொத்தை எடுத்து என் கையில கொடுத்துட்டு ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு அக்கடான்னு ரெஸ்ட் எடுப்பான்னு நினைச்சேன். நினைச்சது நடக்கலையோ? இல்லையே. இங்க வாங்க, நான் சொல்றது கேளுங்க. என்ன? இந்த ஆத்துல நிறைய பணம் இருக்கு. ஆனா அந்த பணத்தை தொட்டு பாக்குறதுக்கு மட்டும் தான் எனக்கு உரிமை இருக்கு. நகை நட்டு நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் போட்டுடலாம். ஆனா கொடுக்கறதுக்கு நேக்கு உரிமையே இல்ல. நான் நினைச்சேன் பணக்காரி ஆகி கார்ல உட்கார்ந்து ஆத்துக்கு போய் என் தங்கைகளுக்கு தங்கத்துல வைரத்துல நகை போட்டு அவ அழக ரசிக்கலான்னு. என் படவெல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. தப்பு பண்ணிட்டேன் மாமா, தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஆத்துல எதுக்கு எடுத்தாலும் சுதர்சனம் 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 தான். மாமா, மொத்தத்துல என்னோட நிலைமை நாய்க்கு முன்னாடி போட்ட முழு தேங்காய் மாதிரி. அத புடைக்கவும் முடியல, அனுபவிக்கவும் முடியல. மாமா, ரொம்ப நேரம் ஆயிடுத்து. என்ன பாக்கலனா என் மாமியார் இங்க வந்து என்ன பிள்ளை பிள்ளைன்னு கூப்பிடுவா. வாங்க 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 வாங்க. ஆமா 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 ஆமா. ஓஹோ, இந்த பிளான் வேற. உன்னோட பிளான் எல்லாம் நான் தவிடு பொடியாக்கிட்டேன். என் அக்காவை உனக்கு பிடிக்கல.